அவன் உடம்பில் உள்ள ரத்தம் அனைத்தும் தாறுமாறாக அங்கும் இங்கும் ஓடி ஒரு சேர ஒரே இடத்தில் வந்து நிற்க ஆரம்பித்தது. மீண்டும் அந்த இயற்கையின் நறுமணத்தை உணர ஆரம்பிக்க அவனது மனது அழகிய அந்த நந்தவனம் போன்ற இயற்கை பகுதியில் இருப்பதைப் போல உணர்ந்தான். அதே சமயம் இங்கே எல்லார் முன்னிலையிலும் அவனது கைகள் சிறிது நடுங்கவும் ஆரம்பித்தது. இதை கவனித்த ரவீந்திரன், ஹேமந்த் என அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். ராஜேந்திரன் மற்றும் லிசாவிற்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. விக்ரம் அவரது நரம்புகளில் அழுத்தம் கொடுக்க அந்த ஸ்லோ பாய்சன் அவர் உடலெங்கும் பரவி இருப்பதை தன் பவர் மூலம் அவனால் மிக எளிமையாக உணர முடிந்தது. அவனாலேயே இந்த சக்தியை நம்ப முடியவில்லை. அதன் பின் தன் விளையாட்டுத்தனத்தை விட்டுவிட்டு மிகவும் உன்னிப்பாக நாடி துடிப்பை கவனிக்க ஆரம்பித்தான். இந்த ரோஹித் மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டை இப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா ஒரு வாரத்தில் இவர் கியூர் ஆகியிருக்க மாட்டாரு, இறந்து போயிருப்பாரு என்று சொல்ல அதை கேட்ட அங்கிருந்த அனைவரது முகத்திலும் பதட்டம் பரவி கண்கள் அகல விரிந்தது. அவன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அவன் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து மனம் கவலையில் மூழ்கியது. ஆனால் ரோஹித் மிகவும் கோபமாக அவனிடம், அப்படியா, சரி சரி, நீ உன்னோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு, அவர் அப்படி என்னதான் பண்ணி கியூர் பண்றேன்னு நானும் பார்க்கறேன் என்று திமிராக சொல்லிவிட்டு அவனை முறைத்து பார்த்தவாறு நிற்க மெதுவாக ராஜாராம் கைகளை தனது கை மேல் வைத்தவன் மேலிருந்து கீழ் வரை நீவி விட்டான். அதன் பின் ஒரு முறை கீழிருந்து மேல் வரை நீவி விட்டான். இப்படியே 4-5 முறை அவன் செய்து முடிக்க அவர் உடலில் ஏற்பட்ட சீரான இரத்த ஓட்டத்தின் மாற்றத்தை அவனால் உணர முடிந்தது. மெதுவாக அவரது கையை பெட்டின் மேல் வைத்தவன் ராஜேந்திரன் அருகில் வந்து, இப்போ உங்க அப்பாவுக்கு கியூர் ஆகிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போன சமயம் ரோஹித் சிரித்து கொண்டே, டேய், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு காமெடியா இருக்குதா? நீ பேசாம வந்து நாடி துடிப்பை மட்டும் பார்த்துட்டு ஏதோ மேலையும் கீழையும் இழுத்து விட்டுட்டு சரியாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அப்போ லண்டன் போய் MBBS முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வேற முடிச்சுட்டு இங்க வந்து நின்று ட்ரீட்மெண்ட் பார்க்குற நான் உனக்கு பொய்யா போயிட்டேனா? இதிலேயே தெரியுதுடா நீ எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றவன்னு என்று சொன்ன ஹேமந்த் ரவீந்திரன் பக்கம் திரும்பி, இங்க பாருங்க, உங்க பையன் மகேந்திரனும் அந்த தினேஷும் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. இவன் சரியான லோக்கல் மட்டும் கிடையாது, பக்காவா பிளான் போட்டு திருடுற ஃப்ராடும் தான். இவனை சும்மா விடாதீங்க, போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுங்க என்று அவன் ரவீந்திரனிடம் கோபமாக சொல்லி கொண்டிருந்த சமயம் திடீரென ஒரு முதியவர் இரும்புவது போல் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த பக்கம் அனைவரும் திரும்பி பார்க்க இத்தனை நாள் கோமாவில் உயிருக்கு போராடி மிகவும் சீரியஸாக இருந்த ராஜாராம் தான் தட்டு தடுமாறி மெதுவாக தனது கண்களை முழித்து பார்த்தார். டே விக்ரம, நமக்கு ரொம்ப பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்குடா. நீ நினைச்சது மாதிரி இந்த பெண்டன் கிரீன் பவர் மூலமா ராஜாராம் தாத்தாவை எப்படி கியூர் பண்றது அப்படின்றதுக்கான ட்ரீட்மெண்ட் மூளைக்குள்ள தெரிய ஆரம்பிச்சது. இப்போ உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பணும், அதான் ராஜாராம் தாத்தா சரியாகிட்டார்ல என்று தனக்குத்தானே அவன் பேசிக் கொண்டிருந்த சமயம் வேகமாக ராஜாராம் அருகில் ஓடி வந்த லிசா, தாத்தா நீங்க சரியாயிட்டீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் லிசா கண்ணு, ஒன்னும் இல்ல, நான் சரியாயிட்டேன் என்று தட்டு தடுமாறி மூச்சு வாங்கியவாறு சிரித்து கொண்டே சொன்னவர் அங்கிருந்த அனைவரையுமே ஒரு பார்வை பார்த்தார். அதன் பின் லிசாவிடம், ஆமா, என்ன கியூர் பண்ண டாக்டர் யாரு? அப்பா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் இவர்தான், டாக்டர் ஹேமந்த். இவரோட ட்ரீட்மெண்டால தான் நீங்க குணமாகி இருக்கீங்க என்று பெருமையாக சொன்னான் ரவீந்திரன். கோபமாக அவர்கள் இருவரின் பக்கமும் திரும்பி, தாத்தாவை சரி பண்ணது என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் விக்ரம் தான். விக்ரமோட ட்ரீட்மெண்ட்டால தான் தாத்தா கியூர் ஆனாங்க, அது உங்களுக்கும் நல்லா தெரியும், இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா விக்ரமோட ட்ரீட்மெண்ட்டை வச்சு நீங்க பேர் வாங்கலான்னு பாக்குறீங்களா என்று கேட்டவள் ராஜாராம் பக்கம் திரும்பி, தாத்தா இவங்க சொல்றது எல்லாமே சுத்த போய், நம்பாதீங்க, என் பக்கத்துல நிக்கிற விக்ரம் தான் உங்களை கியூர் பண்ணது என்று மிக தீவிரமாக சொன்னாள். உடனே ராஜேந்திரனும் அவளுடன் சேர்ந்து கொண்டு, ஆமாப்பா, லிசா சொல்றது உண்மைதான், விக்ரம் தான் உங்களை கியூர் பண்ணது என்று அவரும் சொல்ல விக்ரம் பக்கம் திரும்பிய ராஜாராம் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு மனதிற்குள் ஏதோ யோசித்தவாறு தன் புருவங்களை சுருக்கி விக்ரமை சந்தேகத்துடன் பார்த்தவர், இவ்வளவு சின்ன வயசுல இவருக்கு இந்த அளவுக்கு மருத்துவ திறமை இருக்குதா? ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது என்று சொன்னார் ராஜாராம். நிலைமை தன் கைமீறி போவதை உணர்ந்த ரவீந்திரன், அண்ணா என்னன்னா நீங்களுமா நம்ம அப்பா குணமானதுக்கு இந்த லோக்கல் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சரியான புல்ஷிட்னா. ஹேமந்த் தான் அப்பாவை குணமாக்கினாரு என்று சொன்னான். யாரு? நாங்க சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்க பாக்குறோமா? நல்லா யோசிச்சு சொல்லு, நாங்களா இல்ல நீங்க யூஸ் பண்ண பாக்குறீங்களான்னு என்று ராஜேந்திரன் கேட்க, நீங்க ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றது உண்மையே கிடையாது என்று ரவீந்திரன் அவனுடன் வாதிட்டான்.
சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்த ரவீந்திரன் அதை மேலும் வலுப்படுத்த, அண்ணா நீங்க உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் நாடியை தொட்டு பார்த்ததுமே நம்ம அப்பா கியூர் ஆவறதுக்கு அவன் என்ன கடவுளா? ஹேமந்தால தான் அவர் கியூர் ஆகியிருக்காரு. உங்களுக்கு இந்த உண்மை ஏன் புரிய மாட்டேங்குது என்று சொன்னான். இங்கே நடப்பது எல்லாமே விக்ரமின் கண்களுக்கு வேடிக்கை போல் தெரிந்தது. அதை பார்த்து அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அட பாவிங்களா, ஒரு மனுஷன் உயிருக்கு போராடி செத்து பொழைச்சி திரும்பி வந்திருக்கான். ஆனா அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்குதுன்னு நலம் விசாரிக்கிறதை விட்டுட்டு நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களடா என்று நினைத்தவன் மேலும் சிரிக்க ஆரம்பித்தான். என்னடா சிரிச்சிட்டு இருக்க? ஓ, தோத்து போயிட்டோமே, இப்ப அசிங்கப்பட வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பயத்தை மெயின்டைன் பண்றதுக்காக சிரிக்க ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருங்க, ஏற்கனவே சவால் போட்டது தான். நீ தோத்து போயிட்டன்னு இங்க இருக்கிற யாருக்கும் தான் சரியா புரியல. உனக்குமா புரியல? மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச செத்து போக வேண்டியதுதான். நான் வேணும்னா உனக்கு ஒரு டெமோ காட்டவா என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் விக்ரம் அவனது வாயில் ஓங்கி குத்தியிருந்தான். இதை சிறிதும் எதிர்பார்க்காத ரவீந்திரன், ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட வீட்டுக்கு வந்து இங்க இருக்க என் வீட்டு ஆளுங்க முன்னாடியே நீ என்னையே அடிப்ப என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனது உதட்டில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. உன்னை என்ன பண்றேன் பாருடா என்று சொல்லிக்கொண்டே தன் கர்ச்சிப்பால் தனது உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைக்க ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் உன் உதட்டில் வர ரத்தத்துக்கு உன் பக்கத்துல நிக்கிற உன்னோட லண்டன் ரிட்டன் டாக்டர் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அட்லீஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் ஆச்சும் சக்சஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு என்கிட்ட மோதலாமா வேணாமான்னு யோசி. என்கிட்ட வாங்கின ஒரு அடியிலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோட மோதலாமா வேணாமான்னு. மீறி என் கூட மோதுனா அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நீ அதை பத்தி யோசிக்காம இவ்வளவு தைரியமா பேசுறியாடா? என்கிட்ட அடி வாங்கியும் உனக்கு வாய் பேசணும்னு தோணுதே. உண்மையாவே உனக்குள்ள இருக்கிற தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதை கண்டு நான் வியக்கிறேன் என்று கிண்டலாக சொன்னான் விக்ரம். அதை கண்டு கோவத்தோடு அவன் அருகில் வந்த ஹேமந்த், ஏ மிஸ்டர், சவால்ல தோத்துட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறத விட்டுட்டு உன் மேல இருக்கிற தப்பை எடுத்து சொன்ன ரவீந்திரன் சாரவே போட்டு அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இவங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு உனக்கு தெரியாதா? உன்னுடைய லோக்கல் சீன் எல்லாம் இங்க எதுவுமே வேலைக்காகாது. மரியாதையா நீ சவால்ல தோத்துட்டேன்னு என்னோட காலில் விழுந்து சலாம் போட்டுட்டு ரவீந்திரன் சாரை அடிச்சது தப்புன்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடு என்று ஹேமந்த் அவன் முன் வந்து நின்று விரல் நீட்டி அவனை மிரட்ட அந்த விரலை மடக்கி பிடித்து, ஃபாரின் போய் படிச்ச படிப்பை இங்க எல்லாரும் முன்னாடியும் எக்ஸிக்யூட் பண்ணுடான்னு சொன்னா வாய் ரொம்ப ஓவரா அடிச்சிட்டு இருக்க உன்னை என்று அவனது வயிற்றில் ஓங்கி குத்தினான் விக்ரம். வலி தாங்க முடியாமல் வயிற்றை பிடித்தவாறு சுருண்டு கீழே விழுந்தான் ஹேமந்த். அதே சமயம் ராஜேந்திரனும் லிசாவும் எதையும் தடுக்க மனமில்லாது அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். இவங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னும் வேணும். விக்ரமோட கிரெடிட்டை இவங்க யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்கல்ல, நல்லா அனுபவிக்கிட்டோம் என்று தனக்குத்தானே மனதில் நினைத்து கொண்டு ஏதும் பேசாது அமைதியாக இருந்தனர். ஆனால் இதையெல்லாம் பார்த்த ராஜாராம் கோபமாக, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா யா முன்னாடியே என்னோட பையனை போட்டு அடிப்ப என்று மூச்சு வாங்கியவாறு கோபமாக கேட்க விக்ரம் திரும்பி பார்த்து அவரை முறைத்தான். அவனது பார்வை ராஜாராம் பூபதியை பயமுறுத்தியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.